கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட விலையேற பெற்ற இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் காலை வேளையிலே உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாகவும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்தை நான் மேன்மையாய் பாக்கியமாய் கருதுகிறேன். இந்த காலை நேரத்தில் நம்முடைய மத்தியில் இருக்கிற தேவ பிரசன்னத்துக்காக நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தகப்பனே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவா, நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவா. மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவா, நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவா. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவா, நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவா. மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவா, நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவா. நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே, பரலோகத்தில் எங்களோடு பேசுங்க. ஒருவராயிலும் வெறுமையோடு கடந்து போகாதபடி உம்முடைய வார்த்தையோடு கடந்து போகத்தக்கதாக, விடுதலையோடு கடந்து போகத்தக்கதாக, தரிசனத்தோடு கடந்து போகத்தக்கதாக ஆண்டவரே தகப்பனே எங்களோடு ஆண்டவர் பேசினார் என்று சொல்லத்தக்க விதங்களில், இந்த ஆராதனைக்கு இப்பொழுது நல்லது என்று சொல்லத்தக்க விதங்களில் கர்த்தர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. ஜனத்தின் இருதயத்தை லூக்கா 12வது அதிகாரம் 23வது வசனம். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், சரீரத்தை பார்க்கிலும், அதாவது உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. 3 வேத பகுதியை நம்ம வாசிக்க கேட்டோம். இந்த காலை நேரத்தில் என்னுடைய பிரசங்கத்தினுடைய சாராம்சம், நம்முடைய சரீரம் எவ்வளவு விசேஷமானது, அல்லாவிட்டால் நம்முடைய சரீரத்தை எதுவும் மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிற தலைப்பில் உங்களோடு கூட சில வார்த்தைகளை நான் பேசும்படி விரும்புகிறேன். ஆமேன். ஆண்டவர் நமக்கு தந்த சரீரம் விசேஷமான சரீரம். ஆகாரத்தை விட ஜீவன் விசேஷமா, உடையை விட சரீரம் விசேஷித்தவைகளாம். அப்போ தேவன் நமக்கு தந்த சரீரம் விசேஷமானது. அப்படியானால் இந்த பூமியில் நம்முடைய சரீரத்தை எதுவும் மேற்கொள்ள முடியாது. இப்போ பாஸ்டர் இவ்வளோ நேரம் சொன்னார். அவர் சொன்னுடைய அந்த கான்செப்ட் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, மனுஷனுடைய சரீரம் இன்றைக்கு நிறைய காரியத்தால் மேற்கொள்ளப்பட்டிருக்கு, அடிமையாக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே மனிதன் தேவனை ஆராதிக்க முடியாமல், தேவனை நேசிக்க முடியாமல், தேவனை பின்பற்ற முடியாமல், தேவனுக்காக சாட்சியாக வாழ முடியாதபடிக்கு ஒரு கட்டப்பட்ட நிலவரத்திலே மனிதன் காணப்படுகிறான். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. வேதம் மனிதனை பற்றி மேன்மையான விதத்தில் மிக சிறப்பாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்க வேண்டிய மனிதன் கவலையோடு இருக்கிறான். நல்ல தெளிவாக வல்லமையோடு இருக்க வேண்டிய மனிதன் இன்னைக்கு ஓட்டாண்டியா ஒண்ணுமில்லாதவனை போல் இருக்கிறான். பராக்கிரமசாலிகளை போல் இருக்கிற வேண்டியவங்க இன்னைக்கு தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிமிர்ந்து நடக்க வேண்டிய மனிதன் இன்னைக்கு தலை குனிந்து போய் கொண்டிருக்கிறான். சாதிக்க வேண்டிய மனிதன் இன்னைக்கு செத்து கொண்டிருக்கிறான். சுருக்கமா சொன்னா, கானானை பார்க்க வேண்டும் என்று புறப்பட்டவங்க காணாமல் போய்விட்டார்கள். கானான் எவ்வளவு மேன்மையானது, ஆனா கானானுக்கு போகும்படி புறப்பட்டு போனவங்க காணாம போயிட்டாங்க, கானானுக்குள்ள போகல. காரணம், அந்த கானானை பற்றி ஒரு மேன்மை விசேஷம் அவங்க அறிஞ்சிருந்தால் அதை பத்தி பேச முடியல, அனுபவிக்க முடியல. எகிப்தை பத்தி நிறைய பேசினாங்க,
நல்லா கவனிங்க, எய்ப்தை பத்தி நிறைய பேசுனாங்க. அந்த எய்ப்து தான் எனக்கு வேதனை, பிரச்சனை, போராட்டம், 400 வருஷம் நாங்கள் கஷ்டப்படுறோம்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா முறையிட்டாங்க. எங்களுக்கு விடுதலை கிடைக்காதா, பெருமூச்சு விட்டாங்க, தவித்தார்கள். அவங்க சத்தம் பரலோகத்துக்கு எட்டினது. ஆகையினால்தான் தேவன் மோசையை அனுப்பினார். அப்போ இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலும் தம்முடைய சபையை மீட்கும்படி, ஜனத்தை மீட்கும்படி புதிய ஏற்பாட்டு ஊழியத்தை ஸ்தாபித்து, ஊழியக்காரர்களை ஸ்தாபித்து, எப்படியாயிலும் அந்த ராஜ்யத்துக்குள்ளே ஒரு கூட்ட ஜனம் காணப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் பலவிதங்கள் அவர் கிரியை செய்கிறார். ஆனால் அன்றைக்கு ஜனங்கள் இவையெல்லாம் வெளியே கொண்டு வந்தாலும் தேவன் அவங்கள நடத்தின விதங்கள் ரொம்ப ஆச்சரியமான அற்புதமான காரியம். அதை பற்றி ஒரு இடத்துலையாவது பேசுனதாக நீங்க சொல்லுங்க, பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். எய்ப்தை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. எந்த எய்ப்து பிடிக்கலையோ, எந்த எய்ப்து அடிமையாக்கப்பட்டு வச்சிருந்துச்சோ அந்த எய்ப்தை பத்தி வெளியே வரும்போது சொல்றாங்க, நாங்க எய்ப்துல கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் நினைக்கிறோம். அதை பத்தி நினைக்கிறோம்டாங்க. நாங்க எய்ப்துல இருந்தா நல்லா இருக்கும், எய்ப்துல இருந்தாலும் நல்லா இருக்கும். எய்ப்துல அவங்க எவ்வளவு கஷ்டப்படணும் அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா எய்ப்தை பத்தி நிறைய பேசினாங்க. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை பத்தி அவங்க பேசினாங்கனால இல்லை. ஆகனால வழியில காணாம போயிட்டாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய தரிசனம் எப்படி இருக்கிறது, நாம் யார் அப்படிங்கிறத நம்ம சரியா விளங்கணும். நம்முடைய சரீரத்தை எதுவும் மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அந்த ஒரு சரியான கான்ஃபிடென்ட், சரியான ஒரு தெளிவு நம்ம வாழ்க்கையில தேவை. அதுக்காகத்தான் நம்ம லூக்கா 12:23 எடுத்து வாசித்தோம். அங்கே ஒரு சாதாரண காரியத்தை ஆண்டவர் சொல்றார். காகத்தை பாரு, அது விசேஷமானது, விசேஷம், அதை விட நீ விசேஷமான ஆளு. அது விதைக்கிறதுல, அறுக்கிறதுல, நூற்கிறதுல, களஞ்சியம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அவைகளே நான் பிழை போட்டுறேன், அவைகளை விட நீ விசேஷித்தமான ஆள். ஆனால் இந்த காலவேளை நீ ஏன் துவண்டு போயிருக்கிறாய், ஏன் சோர்ந்து போயிருக்கிறாய்? எந்த டைமும் ஆண்டவர் பல நேரங்களில் பேசினாலும் ஏன் இன்னும் மீண்டு வர முடியாமல் இருக்கிறாய்? ஏன் இன்னும் எழும்ப முடியாமல் இருக்கிறாய்? அப்ப இந்த நாட்களையாவது எழும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மளோடு பல விதங்களில் இடைபடுகிறார். அல்லேலூயா. கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட பாருங்களேன். அல்லேலூயா. ஒருத்தர் முகத்துல கூட சிரிப்பை என்னால பார்க்க முடியல. சிரிப்பு தான் நம்ம வாழ்க்கையில சிறப்பு. சிரிப்பு போயிட்டுனா சிறப்பு போயிட்டுன்னு அர்த்தம். சிரிப்பு போயிட்டுனா சிறப்பு போயிட்டுன்னு அர்த்தம். மன மகிழ்ச்சி நல்ல. நானும் இங்கே உட்கார்ந்துருந்த போது ஆரம்ப நாட்களில் உள்ளதெல்லாம் திரும்பி பார்த்தேன். ஒரு காலத்தில் தேவ சமூகம், தேவனுடைய ஆராதனை அப்படின்னு சொன்னால் அந்த நேரங்கள்லாம் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு. ஒவ்வொரு விசுவாசுடைய முகம் அவ்வளவு பிரகாசமாக இருக்கு. ரொம்ப விசேஷமானது, யாராவது ஒருத்தவங்க அழுது சாட்சி சொல்லுவாங்க. சில நேரங்களில் மைக்கை தட்டி, இது கடைசி சாட்சி, மீதி உள்ளவங்க அடுத்த வாரம் சொல்லுங்கன்னு சொல்லணும். என்னுடைய அனுபவத்தை நான் பேசுகிறேன். 3/4 மணி நேரம் சாட்சி பத்தாது. 9 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட ஆராதனை 1:15 ஆகி தாண்டி முடியறதுக்கு விருப்பம் இருக்காது. சனிக்கிழமை ராத்திரி வந்து உட்கார்றவங்க ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி தான் வீட்டுக்கு போவாங்க. எனக்கு என்ன ரொம்ப வேதனை அப்படின்னா, எல்லாம் ஆண்டவர் தந்தது தான் பிரச்சனை. இப்போ நாங்கள் அநேக இடங்களுக்கு போயிருக்கிறோம். கடந்த வாரம் பாஸ் ஒரு இடத்துக்கு வந்திருந்தார், நானும் போயிருந்தேன். ஜனங்கள் கஷ்டப்பட்ட ஜனங்கள், ஒன்றும் இல்லாத ஜனங்கள், தள்ளப்பட்ட ஜனங்கள், புறக்கணிக்கப்பட்ட ஜனங்கள், வெறுமையாக்கப்பட்ட நிலவரம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் அவ்வளோ சந்தோஷமாக வசனத்தை கேட்டாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. ஊழியரோடு தேவனுடைய வசனத்தோடு ஒன்றி இருந்தார்கள். ஆனால் நமக்கு எல்லாமே இருக்கு. இந்த அனுபவம் மனுஷனை பிடிச்சு அடிமையாக்கி வச்சிருக்கு. அதனாலதான் பழைய நாட்கள்லாம் பரிசுத்தவான்கள் ரொம்ப அழகா பேசியிருக்கிறாங்க. அதாவது பாம்பு சட்டையை கழட்டுமா, அடிக்கடி பல்ல ஒரு நாளும் கழட்டாது. இப்போ நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி சட்டை கலட்டுறோம், ஆனால் விஷம் மாறுறது இல்லை. பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாதான். ஏன்னா அது கேட்டு கேட்டு பழகிட்டு, இந்த பணங்காட்டுக்குலாம் சத்தத்தை கேட்டு கேட்டு பழகினால அதுக்கு எந்த அச்சமும் இல்லை. அப்போ நீங்கள் இடி முழக்கத்தை போல நாங்கள் பார்க்காத பிரசங்க யாரா, நாங்கள் கேட்காத பிரசங்கமா, எங்களுக்கு தெரியாத மிஷினரியா? நிறைய வரலாறு இருக்கு, வரலாறு நிறைய இருக்கு, சொல்றதுக்கு நிறைய இருக்கு. ஆனா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நான் எங்கே இருக்கிறேன், நான் யார், என்னுடைய விசேஷம் என்ன, என் மேல் இருக்கிற அபிஷேகம் என்ன, இந்த அணுவை இன்னைக்கு தொலைக்கப்பட்டுட்டு. ஏன் அப்படின்னா அதுக்கு இந்த உலகத்துடைய சில சாராம்சம், சில பகுதி பிடிச்சு வச்சிருக்கு. அதுல ஒன்று பணம், 2வது பதவி, 3வது பாவம்.
இது மூணுமே ஒரு காலத்தில் அரசியல் இருந்துச்சு. இப்போ அரசியல் கூட குறைஞ்சிட்டு போல தெரியுது. அது அப்படியே கிறிஸ்டியானிட்டிக்குள்ள உள்ள வந்துட்டு. ஒரு பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், பெந்தகோஸ் இப்போ முட்டைகோசா மாறிட்டு அப்படின்னு. என்ன அபிஷேகம், என்ன சந்தோஷம், என்ன மன மகிழ்ச்சி. ஸோ அப்போ நம்முடைய சரீரத்தை எதுவும் ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு வைராக்கியமா இருந்தார்கள். இன்னைக்கு அந்த அனுபவம் குறைஞ்சு இதுதான் இஸ்ரவேலின் மத்தியில் நடந்தது. அந்த வனாந்தரத்தில் பாருங்க, ஒண்ணுமே இல்லை, ஒவ்வொரு காரியமும் அற்புதமா அதிசயமா கர்த்தர் நடத்தி வராரு. அதை பத்தி எங்களுக்கு ஆண்டவர் இப்படி செய்தார் அப்படி செய்தார்னு சொல்லி கை தூக்கி தோத்திரம் பண்ணி அவரை மையப்படுத்துற வனாந்தரத்தில் அந்த ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு வெளிப்பாடு இல்லை. எய்த்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க, எய்த்தை பத்தி தான் பேசினாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மேன்மையை நம்ம எங்கே இழந்தோம் அப்படின்னா, குடும்பத்தை பற்றி பேசுகிறோம், வேலையை பற்றி பேசுகிறோம், ஜாதியை பற்றி பேசுகிறோம், நிறைய நம்ம அழகை பற்றி பேசுகிறோம். ஆனால் ஆண்டவரை பற்றி பேசுகிற கூட ரொம்ப குறைவு. கடந்த காலங்களில் என் வாழ்க்கையில் ஆண்டு எப்படி செஞ்சார், ஒரு பரிதாபமான நிலவரத்துக்குள்ள தான் இன்னைக்கு கிறிஸ்தவம் போய்கிட்டு இருக்கு. இப்போவும் இதுல இருந்து மீளும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். என்ன சொல்லுவாங்க, கண்ணீர். தேவனுடைய சமூகத்தை வந்து அழுதுட்டே சாட்சி சொல்லுவாங்க, அழுதுட்டே சாட்சி. இன்னைக்கு எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறோம்? கஷ்டத்திற்கு மத்தியில் கண்ணீர் வடிக்க வேண்டாம், இந்த ஒரு மாச காலம் என்னை பாதுகாத்தாரே அப்படிங்கிற ஒரு அனுபவம் இருக்கா? ஒரு பாஸ்டர் கேட்டார், இன்னைக்கு நீங்க இந்த சர்ச்சுக்கு வர்றீங்க, உங்களுக்கு பிற்பாடு உங்க பிள்ளைங்க இந்த சத்தியத்தில் இருப்பாங்களா? கை தூக்குங்க பாப்பா அப்படின்னு கேட்டார். அதே கேள்வி இன்னைக்கு உங்க மத்தியில் நான் வைக்கிறேன். இன்னைக்கு நீங்க சர்ச்சுக்கு வர்றீங்க, உங்க காலத்துக்கு பிற்பாடு உங்க பிள்ளைங்க இந்த பெந்தகோஸ்து ஐக்கியத்தில் இருப்பார்களா? எதற்காக பிள்ளையை ஆண்டவர் தந்தார்? எதற்காக குடும்பத்தை கர்த்தர் தந்தார்? உங்க காலத்துக்கு பிற்பாடு உங்க பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னு சிந்திச்சு பாக்குறீங்களா? நரகத்துக்கு போனா சந்தோஷப்படுவோமா? அப்ப நாம செய்ய வேண்டியதை நாம செய்யாதனால மற்றவங்களுக்கு செய்து கொடுக்க முடியல, அத பேசப்பட முடியல. ஆனா அந்த கானானுடைய பிரயாணத்துல 2 பேரு அழகான வார்த்தை பேசுறாங்க. வேவு பார்க்க போறாங்க, 10 பேர் சொல்றாங்க இல்ல இல்ல முடியாது. எவ்வளவு பிரத்யட்சமான மிராக்கலான காரியத்தை ஆண்டவர் செஞ்சார். அவன் எப்படி எல்லாம் பாட்டு பாடுறான், வழியே இல்லை, ஆனா வழி இங்க உருவாகுது. தண்ணீர் இல்ல, தண்ணீர் கிடைக்குது. ஒவ்வொரு நாளும் காலையில் அவங்களுக்கு மண்ணா கிடைக்குது. தேவனே பிரத்யட்சமா பேசுறாரு. பிரத்யட்சமான ஒரு வழிநடத்தல் அவங்களுடைய வனாந்தரத்தில் காணப்படுது. தேவனுடைய மகிமையை பிரத்யட்சமா பார்க்கிறாங்க. ஆனாலும் அதை பத்தி அவங்க மேன்மையா பேசவே இல்லை, எய்ப்தை பத்தியே பேசினாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் நாம் எதை பற்றி அதிகம் பேசி கொண்டிருக்கிறோம்? அரசியலை பத்தி பேசுறாங்க, ஊரை பத்தி பேசுறாங்க, ஜாதியை பத்தி பேசுறாங்க, சமுதாயத்தை பத்தி பேசுறாங்க, பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி பேசுறாங்க, மற்றவங்களை பத்தி பேசுறாங்க. ஆனா ஆண்டவரை பத்தி நம்ம குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம எந்த அளவுக்கு பேசுகிறோம், அதுதான் நம்ம வாழ்க்கையில பலன், அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஜீவன். ஹல்லேலூயா. அப்ப இந்த சரீரம் விசேஷித்தவைகளா இருக்கிறது, அப்படிதான் வேதம் சொல்லியிருக்கு. ஆனா இன்னைக்கு சரீரம் அப்படி இருக்காண்டா இல்ல. அப்ப காரணம் என்ன? ஏன் நம்முடைய சரீரம் அந்த அளவுக்கு அப்படி புறக்கணிக்கப்பட்டதுக்கு, தள்ளப்பட்டதுக்கு, ஒண்ணுமில்லாம போறதுக்கு காரணம் என்ன? இதை நம்ம விழுங்கணும், இதை நம்ம சரியான விதத்தில் தெரிந்து கொள்ளணும். இதைத்தான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு. நாங்கள் இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனால விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும். ஆகையினால இந்த கூடாரத்தில் பாரம் சுமந்து தவிக்கிறோம். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆராதனை அப்படிங்கிறது ஒரு பரவசம் இருக்கணும். ஹல்லேலூயா. நல்ல அந்த பரவசம் நமக்குள்ள இருக்கணும். இந்த ஆராதனை நேரங்களில் பாட்டு பாடுறதுக்கும் தோத்திரம் பண்றதுக்கும் ஆராதிப்பதற்கும் வயசு சூழ்நிலை இதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. அதெல்லாம் கொண்டு வரவே முடியாது. 2 பேர் இருந்தாலும் அங்கே ஒரு தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, ஆராதனை அப்படிங்கிறது அவ்வளவு விசேஷம். கர்த்தருக்காக தங்களை யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தாங்களோ, கர்த்தரை யாரெல்லாம் உயர்த்தி பிடிச்சாங்களோ, அவங்க வாழ்க்கையெல்லாம் அவங்களுடைய சரீரம் விசேஷித்தவளா இருந்தது. ஹல்லேலூயா. ஒரு 7 பேரை உங்க முன்பாக நிறுத்தும்படி விரும்புகிறேன். அவங்க சரீரத்தை இந்த பூமியில எதுவுமே மேற்கொள்ள முடியல. அவங்க எதாலும் சேதப்படுத்தப்படவே இல்லை, எதாலும் அவங்க துவண்டு போகவே இல்லை, அவங்க அழிஞ்சு போகவே இல்லை. 2 வசனத்தை அருமையா நான் வாசித்தோம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளும்படிக்கு நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். நீ சிங்கத்தின் மேல விரியன்மாமி மேல் நடந்து பால சிங்கத்தையும்
வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அப்ப அதன் மேல நமக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, ஒரு ஜெயம் இருக்கிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அந்த அனுபவத்திலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது இருக்கிறதா? அப்படி இருக்குமானால் நம்ம மாத இறுதி ஜெபத்தை ஒரு நாள் கட்டடிக்க மாட்டோம். நிறைய கூட்டங்களுக்கு நம்ம வர முடியலையே. சில வல்லமைகள் நம்மளை மேற்கொள்ளுது, அது நம்மளை ஜெயிக்குது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அழகான ஒரு வார்த்தை உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், மாமிசத்தின்படி ஜீவிப்பதற்கு நான் இந்த மாமிசத்திற்கு கடனாளியோ. அப்ப மாமிசத்தின்படி, மாமிசம் சொல்றபடி இஷ்டம் போல வாழ்றதுக்கு நாம அது கடனாளி கிடையாது. நாம சொல்றது அது செய்யும்படிக்கு அப்படிப்பட்ட விசேஷமான சரீரமாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சிருஷ்டிப்பு அவ்வளவு விசேஷமானது, அவ்வளவு பிரமிக்கத்தக்க விதங்கள் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். அவ்வளவு மேன்மையான விதத்தில் தேவன் தந்திருக்கிறார். அந்த சரீரத்தை மனுஷன் இன்றைக்கு என்ன செய்யறான்? பல விதங்கள்ல அதை சீர்குலைத்து தேவன் தங்க முடியாத அளவுக்கு அது சீர்கெட்டதா மாறிக்கொண்டே இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த காலையில் உங்கள் காதுகளை சற்று திருப்பி சற்று கவனமாய் கேளுங்கள். நீங்கள் நானும் வாழ்கிற இந்த காலம் கடைசி காலம். அதனால கர்த்தருடைய வார்த்தையே அல்லாமல் வேற ஒன்று நம்ம எழுச்சி அடைந்து எழுப்புதல் அடைந்து பரலோகத்து போவதற்கு வேற எதுவுமே கிடையாது. நம்ம முடிவு நல்லா இருக்கணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும், எப்போதுமே நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே முகாந்திரம், ஒரே வழி. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான். 144ஆம் சங்கீதத்தினுடைய 14 வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது இந்த வசனத்தின்படி காணப்பட வேண்டும். வாசிங்க. எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது, எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. கூக்குரல் இன்னைக்கு பாருங்க, நம்முடைய எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கிறதா? ஆவிக்குரிய பிரகாரம் எடுத்துக்கிட்டாலும் சரி, சரீர பிரகாரம் எடுத்துக்கிட்டாலும் சரி, சத்துரு உட்புகுதல். இன்னைக்கு எல்லா பக்கத்திலும் சத்துரு உள்ளே பிரவேசிக்கிறான், சத்துரு ஆளுகை செய்கிறான், சிறு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான், பிடித்து வைத்திருக்கிறான். அதுக்கு முந்திர வசனத்தை மேல வாசிங்கன்னா, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியாக காரணம் என்ன? வாசிங்க. எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். அதுக்கு மேல முந்தின வசனம், அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. மாயையை பேசும் வாயும், ரொம்ப முக்கியமான வேர்டு, மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும். இது ரெண்டு இல்லாம இருந்துச்சுன்னா கீழே சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதத்துக்கு நம்ம சொந்தக்காரர்கள். ஹல்லேலூயா. மாயை இன்னைக்கு எதை பத்தி பேசுறாங்க? மாயையை பத்தி. மாயைன்னா என்ன? அழிந்து போகக்கூடியது, கடந்து போகக்கூடியது, அது மறைந்து போகக்கூடியது. இன்னைக்கு அதை பத்தி தான் மனுஷன் அதிகமா பேசிட்டு இருக்கான். இந்த அனுபவம் நம்மளை விட்டு மாறணும். இது மாறணும். எவ்வளவு சத்தியம், எவ்வளவு உபதேசம். யாராவது ஒரு நாள் நீங்க வீட்டில் உட்காந்து குடும்பமா உட்காந்து போன வாரம், போன மாசம், போன வருஷத்துல, இந்த வருஷம் 1ஆம் தேதி தேவன் நமக்கு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை தந்தார், என்னோட ஆண்டவர் பேசினார் என்று தனிப்பட்ட உட்கார்ந்து ஜெபத்தில் உட்கார்ந்து அப்படி நம்ம தியானிச்சு பார்த்துருக்கிறோமா? ரெண்டாவது, மனைவிட்ட, கணவன்கிட்ட, பிள்ளைகள்கிட்ட உட்கார்ந்து அதை பத்தி சம்பாதிச்சிருக்கிறோமா? இந்த அனுபவம்லாம் இருக்கா? வேலை பார்க்குற இடத்துல ஆண்டவரை பற்றி, நான் இன்னைக்கு இப்போ எங்கள் சர்ச்சுக்கு போனேன், இன்னைக்கு ஆண்டவர் எங்களோடு இப்படி பேசினார், இப்படி ஒரு வார்த்தை இருக்கு, அதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோமா? நம்ம பேசுறதெல்லாம் ஜீவனுக்கு அந்நியமான, பலப்படுவதற்கு அந்நியமான அநேக மாயான காரியத்தை பற்றி உலகத்தானை போல பேசி 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 நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கோ அதெல்லாம் நம்ம இழந்திருக்கிறோம். ரெண்டாவது, அந்த கீழே அடுத்த வேர்டை வாசிக்கும் போது, மாயையை பற்றி பேசும் வாயும், கள்ளத்தனமான வலது கையும். கள்ளத்தனமான வலதுகை. வாழ்க்கையில் நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை, மேன்மைகளை, அதிகாரத்தை இழந்தது காரணம் கள்ளத்தனமான. இப்போ வேதம் சொல்றது அதாவது கள்ளத்தனமான தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. கள்ளத்தனம், அவ்வளவு கள்ளத்தனம், ஒரிஜினாலிட்டி இல்லை, டூப்ளிகேட். ஸோ இந்த மாயையும் கள்ளத்தனமான இந்த ரெண்டு அனுபவமும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைய இடங்களை ஜெயிக்க வேண்டிய இடத்தெல்லாம் அவன் தோத்துருக்கிறான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த காலை வேளை எப்படி இருக்கிறது? வாழ்க்கையில சிலதை எதிர்பார்த்திருக்கலாம், என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டே அப்படி ஆயிட்டேன்னு யோசிக்கலாம், சில நேரங்களில் நம்ம சிந்திக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சிந்தனைக்கும் அப்படிப்பட்டதான பலவிதமான காயங்களுக்கும் மாறுதலாக நம்ம எழுப்பி வரும்படி இந்த காலை நேரத்திலே தம்முடைய ஜனத்தோடு கர்த்தர் தெளிவாய் பேசும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாம அதுல தெளிவா இருக்கணும். அப்போ நாம சிலவற்றை துரத்தணும், சிலவற்றை அழிக்கணும்.
மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளை துரத்தணும். வாசிங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. நல்லா கவனிங்க. இன்னும் அவிசுவாசத்தை பத்தி பேசாதீங்க. இன்னும் மாயான காரியத்தை குறித்து பேசாதீங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். துரத்தணும். இன்னைக்கு பிசாசு மனுஷனை துரத்துது. பிசாசு இன்னைக்கு மனுஷனை துரத்திட்டு வர்றான். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பிசாசை துரத்த முடிய அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த சரீரத்தை பிசாசு இன்னைக்கு துரத்திட்டு இருக்கான். நிறைய பேருக்கு புரியல. அது இன்னைக்கு அறியாமலே இருக்கிறாங்க. இப்போ ஆராதனை அப்படின்னா ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ஆயிட்டு. ஸ்கூலு இப்போ பிள்ளைகள் 4 வயசு 5 வயசு ஆனால் பள்ளிக்கூடம் போகணும். கல்யாணம் முடிஞ்சுன்னா வேலைக்கு போகணும். குடும்பம் இருந்தால் சம்பாத்தியம் பண்ணணும். அப்படிங்கிறது மாதிரி இந்த கிறிஸ்தவம் ஆராதனை இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் அதனால சர்ச்சுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள வந்துட்டாங்க. இது எதுக்காக நம்ம இதை செய்கிறோம் அப்படிங்கிற அந்த சரியான பகுதி மறைக்கப்பட்டுட்டு அதை மனிதன் இழந்ததுனால தான் எல்லா இடத்திலும் மனிதன் ஒரு கேள்விக்குறியோடும் வேதனையோடும் பிரச்சனையோடும் முடிவில்லாத நிலவரத்தில் எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை, நான் ஏன் இப்படி வாழணும், நான் பூமியில் வாழணுமா, தற்கொலை பண்ணி செத்துடலாமா, எங்கேயாவது போயிடலாமா, இப்படிலாம் பல விதங்களில் யோசித்து கலங்கிறதுக்கு விஷயம் என்னென்னா முக்கியமான அடிப்படையான பகுதியை மனிதன் இழந்துட்டான். அப்போ துரத்தணும். துரத்த வேண்டிய ஜனங்கள் இன்னைக்கு துரத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதான் சொன்னேன், கானானுக்கு போக வேண்டியவன் காணாம போயிட்டான். இன்னைக்கு துரத்த வேண்டியவன் துரத்தப்பட்டு கொண்டிருக்கிறான். எதையெல்லாம் நம்ம துரத்த வேணுமோ அந்த துரத்தப்படுற வல்லமைகள் மனிதனை இன்னைக்கு துரத்திட்டு இருக்கு. ஒரு காலத்தில் இந்த மார்க்கம் இதில் வாழ்ந்த தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஜனங்கள், ஊழியர்கள் சிலவற்றை துரத்தினார்கள். நாம் இன்றைக்கு அதால துரத்தப்பட்டே இருக்கோம். எல்லா பக்கமும் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஜெயத்துக்காக சொல்றது மாதிரி, இங்க போனா எனக்கு ஜெயம் கிடைக்குமா, அங்கே போனா ஜெயம் கிடைக்குமா, எங்கே மேற்கொள்ளலாம், எங்கேயாவது படுத்துக்கலாமா, எங்கே போனாலும் முடியாது. நல்ல சொல்யூஷனை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த இடம் மனிதன் இன்றைக்கு சில காரியத்தால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டிருக்கிறான். ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சில வல்லமைகளை தேவனுடைய வல்லமையை கொண்டு துரத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்கள் 1 கொரிந்தியரின் புத்தகம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு வரும்போது சிலவற்றை அழிக்கணும். அந்த வல்லமையை நம்முடைய நாவல ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு அவர் வெளிப்பட்டார். அப்ப பிசாசுடைய கிரியை அழிக்கப்படணும். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள்ல பிசாசுடைய கிரியை இருக்கு. அந்த கிரியை இருக்கிறதுனால தான், அந்த இருள் இருக்கிறதுனால தான் ஒரு வெளிச்சத்தினுடைய அனுபவத்தை பார்க்க முடியல. அது அழிக்கப்பட வேண்டும். பிசாசின் கிரியை கம்ப்ளீட்டா அழிக்கணும். அப்போ துரத்த வேண்டிய காரியத்தை துரத்தி அழிக்க வேண்டிய காரியத்தை நம்ம அழிக்கும் பொழுது நம்முடைய சரீரத்தில் தேவன் வாசம் பண்ணுகிறதை, தேவனுடைய வல்லமையை நாம் அனுபவிக்கிறதை நன்றாக உணர முடியும். அல்லேலூயா. அவ்வளவு ஃபயரா, அவ்வளவு நெருப்பா, அவ்வளவு ஆர்வமா, அவ்வளவு உற்சாகமா தேவனுடைய சமூகம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்? அடிமைத்தனம், பாவம். உலகத்துடைய மாயான சில பகுதிகள் மனிதனை பிடிச்சு வச்சிருக்கு. அப்ப கர்த்தருடைய வல்லமை இறங்குமானா அந்த இடத்துல எல்லாமே மாற்றப்பட்டுரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக நீங்கள் தானியேலை பற்றி வாசிக்கும் பொழுது, தானியேலுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஜெபிக்கிற மனுஷன். இன்னைக்கு எல்லா நேரங்களையும் ஜெபம் பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஜெபத்தினுடைய வித்தியாசம் இருக்காண்டா எனக்கு தெரியல. ஆனா ஒரு காலத்துல அந்த ஜெபம் எப்படி இருந்துச்சு, அந்த ஜெபத்துக்கு வல்லமை இருந்துச்சா இல்லையா? அப்படின்னா வல்லமை இருந்துச்சு. நிறைய பேர் ஜெபம் பண்ணி நான் என்னத்தை கண்டேன், ஓயாம எப்ப பார்த்தாலும் ஜெபம் அப்படிங்க. நான் கேட்டேன், நீ சாப்பிட்டு என்னத்தை கண்ட, தூங்கி என்னத்தை கண்ட, ஊர் சுத்தி என்னத்தை கண்டேன், நான் வேலைக்கு போய் என்னத்தை கண்டேன், சம்பாத்தியம் பண்ணி என்னத்தை கண்டேன், அப்படி கேட்டு பார்க்கணும். ஜெபத்து போய் என்னத்தை கண்டேன், எப்ப பார்த்தாலும் ஜெபம். அதே மாத்தி கேட்டா உலகத்தில் நம்ம எத்தனையோ காரியம் செய்யறோமே. அப்ப தானியேல் இடைவிடாமல் ஜெபிக்கிறவனா. நல்லா கவனிங்க, தானியேலுடைய ஜெபம் வீணா போல. தானியேல் ஜெபம் பண்ணதுனால சிங்கம் சேதப்படுத்தாத ஒரு சரீரம் அவனுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. தானியேலுக்கு என்ன கிடைத்தது? சிங்கம் சேதப்படுத்தாத சரீரம். நான் சரீரத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் கூனி குறுகி சோர்ந்து போய் அந்நிய பாஷை பேச முடியல, தோத்திரம் பண்ண முடியல, ஆவியில உற்சாகம் அடைய முடியல, களி கூற முடியல, மனுஷனை புகழ வேணாம், கத்தரை புகழ முடியாம நம்ம இருக்கிறோம், கட்டப்பட்டிருக்கிறோம். ஏன்?
இந்த சரீரம் நம்முடைய ஆகாரத்தை விட ஜீவன் விசேஷமா. தேவன் இந்த ஜீவன் விசேஷம். நாம் உடுத்திருக்கிற வஸ்திரத்தை விட, உடையை விட சரீரம் விசேஷித்தவரா இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஆகாரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு பிரசங்கம் இருக்கு. ஆகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க எல்லாம் அவங்க வாழ்க்கையில மாமிசத்தினுடைய பாவம் தலைவிரித்தாடியது, பயங்கரமான தோல்வியை சம்பவித்தார்கள். அப்படின்னா சாப்பிட வேணாம் பாச, இல்ல, நல்லா சாப்பிடணும், தேவைக்கு சாப்பிடலாம், சாப்பிட்றது தப்பு இல்லை. ஆனா பவுல் அதை அழகா எடுத்து எழுதுறாரு, வயிற்றுக்காக போஜனமும் போஜனத்துக்காக வயிறும் ஏற்கும். ஆனா இது ரெண்டையும் தேவன் அழிய பண்ணுவார். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். அப்ப ஆகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சோதோமின் மக்கள் பயங்கரமான பாவத்துக்குள்ளாக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து முறுமுறுத்து முறையிட்டு கேள்வி கேட்டு கானானை இழந்து போயிட்டாங்க. ஏசா கொஞ்சம் சேஷ்டபுத்திர பாகத்துக்காக, அந்த கொஞ்சம் கூழுக்காக பாருங்க, சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போனான். நம்ம பாஸ்டர் அடிக்கடி சாலமோனை பத்தி பேசுவார். வண்டி இங்கே நிற்கி, கடைசி வீல் டயர் வந்து காவகனில் நிற்கும் அப்படிம்பார். அவன் வாழ்க்கையில சாப்பிட்ட சாப்பாடுலாம், அந்த ரெக்கார்ட்லாம் எவனுமே முறியடிக்கல. அவன் சொன்னான், என்னை போல சம்பிரமமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? அந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்துல யாராலும் பதில் சொல்ல முடியாது. என்னை போல துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? அவ்வளவு சம்பாத்தியம் பண்ணான். அப்படிப்பட்ட மனுஷனுடைய முடிவு கடைசியா அவன் மாட்டி சிக்கின இடம் எங்கன்னா, அந்த சாப்பாடு, அந்த தன்மை, தேவன் அவனுக்கு கொடுத்த ஞானத்தை பயன்படுத்த வேண்டிய இடத்துல பயன்படுத்த முடியாம அந்நிய ஸ்திரீ மேல ஆசை வைத்து அவனுடைய நிலவரம் முடிவு ரொம்ப பரிதாபமாக மாறிட்டு. அப்போ என்ன சொல்ல வரனா, சாப்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சாப்பாடு அவனுக்கு என்ன செய்யல, மேலே கொண்டு வரல. நம்ம இன்னைக்கு பாருங்க, வீட்டில் நல்லா சாப்பிட்ற தப்பு இல்லை, சாப்பிடலாம். சாப்பாடு தான் வாழ்க்கையான கிடையாது. நிறைய பேர் வாழ்றதுக்காக சாப்பிட்றாங்க, ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் சாப்பிட்றதுக்காகவே வாழ்றாங்க. அப்போ நாம இதில் எதில் இருக்கிறோம் அப்படிங்கிறது பார்க்கணும். ஆகாரம் முக்கியம், நல்லதுதான். ஆனால் வேதத்தில் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கு. நோவாவின் காலத்தில் பாருங்க, இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்க்கும்போது இந்த ஆகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அவங்களுடைய முடிவு ரொம்ப பரிதாபம். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சரீர, அதாவது உடையை விட இன்னைக்கு உடைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தர்றாங்க. ஆயிரக்கணக்கான ரூபாயை கொடுத்து வஸ்திரம் வாங்குறாங்க, நிறைய பொருளுக்கு செலவு பண்றாங்க. இதே முக்கியத்துவத்தை நம்முடைய ஜீவனுக்கு, நம்முடைய சரீரத்துக்கு முக்கியத்துவம் தர்றோமா? இல்ல. வஸ்திரத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தர்றோம், ஆகாரத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் தர்றோம். அதை விட மேன்மையானதாக பாதுகாக்கப்படுற இந்த சரீரம், இன்னைக்கு கால வேதம் வாசித்ததா, இன்னைக்கு கால ஜெபம் பண்ணேனா, இந்த சரீரம் கர்த்தருக்கு பிரியமானது யோசிச்சிருக்கா, பேசியிருக்கா, சிந்தித்திருக்கிறா, நான் எவ்வளவு நேரம் ஆண்டவரை தோத்திரம் பண்ணிக்கிறேன், தேவனோடு உறவாடுகிறேனா என்கிற இந்த பகுதி இருக்குமானா நம்முடைய வாழ்க்கையில எதுவும் சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. அப்போ தானியேலுடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பாருங்க. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் வாசித்தால் வாசிங்க. ராஜா கெபின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். ரொம்ப முக்கியமான வார்த்தை, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற. இடைவிடாம ஆராதிச்சான், நல்லா கர்த்தரோடு கூட இருந்தான். அவன் வாழ்க்கையில சேதம் வரல. சேதம் வர்றது போல முகாந்திரம் இருந்துச்சு, எல்லா சூழ்நிலையும் மாறுதலா இருந்துச்சு. ஆனா அவன் வாழ்க்கையில் அவன் சரீரத்தை சிங்கம் சேதப்படுத்தவே முடியல. ஆனா யார் சேதப்படுத்தணும்னு நினைச்சாங்களோ அவங்க சேதம் அடைந்தார்கள். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். நீங்க நல்ல கர்த்தரை ஆராதிக்கிறவங்களா, துதிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களை சேதப்படுத்த நினைக்கிறவங்க சேதம் அடைவார்கள். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். அப்ப கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணா, அவர் நமக்குள்ள இருந்தா, அவன் பாருங்க, அவன் எனக்கு அதை வாசிக்கும் போது நான் அழுதேன். என்ன அழுதேன்டா, அவனுக்கு இப்படி இடைவிடாமல் 3 வேளையும் ஆராதிக்கிறான், பத்திரத்து கையெழுத்து வச்சாச்சு. அப்போ ஒரு கேள்வி, ஆண்டவரே, நான் இடைவிடாமல் ஆராதிச்சேனே, ஏன் இப்படி ஒப்பு கொடுத்தீங்க? அந்த கேள்வி அவன் கேட்கல. 2வது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோகிட்ட போயிட்டு, நான் ஆண்டவர் அப்படி ஆராதிச்சேன், கர்த்தர் என்னை கை விட்டார், கர்த்தர் என்னை மறந்துட்டார், என்னை ஒப்பு கொடுத்துட்டாரு, இப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட போய் அவன் உட்காந்து அழுகலை. யார்கிட்டையும் எங்கேயும் சொல்லணுதாக சொல்லப்படலை. மறுபடியும் போய் அவன் ஜெபம் பண்ணானான்.
இது அறிஞ்ச பிற்பாடு தினமும் செய்கிறது போல மறுபடியும் போய் செஞ்சான். கர்த்தரை அந்த அளவுக்கு உத்தமமாக நேசித்ததுனால பாருங்க, அவன் சரீரத்தை ஒரு சிங்கத்துக்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை. எவெல்லாம் இதுக்கு திட்டம் பண்ணானோ அவன் மட்டும் இல்லை, அவன் குடும்பத்தையே சிங்கம் நொறுக்கி போட்டது. கர்த்தரை சிங்கத்தின் வாயை கட்டி போட்டாராம். உள்ளதான் இருந்தான், அவன் இங்கதான் இருந்தான். அப்ப தேவனை உண்மையா நேசித்து தேவனை நோக்கி ஜெபிக்கிறவங்க, தேவனை நோக்கி சார்ந்திருக்கிறவங்க வாழ்க்கையில நம்ம சுற்றிலும் எந்த வல்லமும் இருந்தாலும் மேற்கொள்ளும்படி காணப்பட்டாலும் அது நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஒருவேளை இந்த காய் இடத்துல என் வாழ்க்கையில இப்படி இருக்கு அப்படி இருக்கு பிரச்சனையா இருக்கு, இது என்னை மேற்கொண்டுருமோ அது என்னை மேற்கொண்டுருமோ, நான் என்ன செய்ய போறேன் என்று சொல்லி நீங்கள் பல விதங்களை கலங்கி யோசித்து திகைத்து கொண்டிருக்கலாம். தேவனுடைய ஜனமே, நீ அப்படி கலங்க வேண்டாம். கர்த்தரை சார்ந்திருக்கும் போது அவரை நோக்கி செய்யும் ஜெபத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில தானியேலுக்கு எப்படி ஒரு சேதப்படுத்தாத சரீரத்தை தேவன் தந்தாரோ அதே போல உங்களுக்கும் எனக்கும் தேவன் தந்திருக்கிறார். சுவாசம் இருக்கா? சுவாசம் இருக்கா? அந்த விசுவாசம் இருந்தீங்கன்னா நம்முடைய சரீரம் எப்பொழுதுமே ஆரோக்கியமா இருக்கும். ஆண்டவருடைய காரியங்களை உற்சாகமா இருக்கும், உற்சாகமா இருக்கும். இந்த அனுபவம் தேவை. கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்தில் நானும் செங்கப்பாடி மேல செங்கப்பாடி தருமபுரி மாவட்டத்தில் பேசுகிறோம். பேசிட்டு இருக்கும் போதே ஜனங்கள் கை தட்டி ஆவியில் நிரம்புறாங்க. எனக்கு உங்களை பார்க்கும்போது வெக்கமா இருக்கு, துக்கமாகவும் இருக்கு. சிலர்லாம் எனக்கு ஏதாவது சொல்றது கூட யோசனையா இருக்கு. சிலர் இப்படி கை வச்சிருக்காங்க. வயசான பிரச்சனை இல்லை, சின்ன பிள்ளைகள்லாம் கூட கை வச்சிருக்காங்க. என்னத்தை இழந்தாங்களோ எனக்கு தெரியல. நான் சொல்றேன், நீ எதை இழந்தாலும் தேவன் திரும்ப தருவார். இங்க வந்து வேதனைப்பட்டு துக்கப்பட்டு போகும்படி கர்த்தர் கொண்டு வரவில்லை, இங்க வந்து உயிரடையும்படி கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு சேதப்படுத்தாத சரீரத்தை தந்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய வாழ்க்கையில நான் இன்னைக்கு இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறேன்னு சொன்னா கர்த்தருடைய வீட்டில் பாடுபட்டதுனாலயும் கர்த்தருடைய வீட்டில் சாப்பிட்ட சாப்பாடுடைய பலன் தான். அந்த நன்றியுள்ள இறுதி எனக்கு இருக்கு, வேற எங்கேயும் போனதுனால அல்ல. ஆண்டவர் தந்த சரீரம் இது சாதாரண சரீரம் அல்ல, நீங்க நினைக்கிறது மாதிரி அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையில போகணும் அப்படின்னா அதை நான் கடைசி குறிப்பா நான் பேசுவேன். இன்னைக்கு இந்த சரீரத்துடைய மேன்மை நிறைய பேருக்கு தெரியல. கர்த்தர் கொடுத்த சரீரத்துடைய மேன்மை நிறைய பேருக்கு தெரியல. சிங்கம் சேதப்படுத்த முடியலங்க. அவன் ஜெபிக்கிற மனுஷன், யாரும் அவனுக்கு கூட இல்ல. ஒருவேளை உங்களுக்கு உதவி செய்ய முடியும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாரும் கைவிட்டு இருக்கலாம், மறந்து இருக்கலாம். யார் எப்படி இருந்தாலும் சரி, நாம கர்த்தரை உண்மையா நேசித்து கர்த்தரை நேசித்து சார்ந்து கொள்றவங்களாக துதிக்கிறவங்களாக அவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரராக காணப்பட்டா இந்த சரீரத்தை உலகத்துல எந்த வல்லமையும் மேற்கொள்ள முடியாது. ஆனா இன்னைக்கு வாழ்க்கையினுடைய சரித்திரம் என்ன, வாழ்க்கை நிலவரம் என்ன? நம்ம ஜெபம் பண்றோம், பாடுறோம், துதிக்கிறோம், வீட்டுக்கு போறோம், ஒரு மாதிரி படபடன்னு இருக்கே, செத்து போயிடணும், இது வியாதி வந்துட்டு, அப்படி ஆயிட்டே இப்படி ஆயிட்டே. அப்போ இந்த நேரம் வரும்போது நம்ம என்ன சொல்லணும்? கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நீங்க சொல்லணும். நீங்க கேட்ட பிரசங்கத்தை சொல்லி அறிக்கையிடணும். பிசாசை பார்த்து பேசணும். முன்னாடி நாட்கள்லாம் பிள்ளைகளுக்கு ஏதாவது வியாதி வந்தா தாய் தப்ப 2 பேரும் கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? அந்த வெளிப்பாடு ஏன் தெரியுமா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 75 வயசுல சொல்றாரு, 100வது வயசுல தர்றாரு, போய் பழி செலுத்துன்னு சொல்றாரு, அவனை கொண்டு பழி செலுத்துங்கிறார். சொல்லும் போது உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன், அடுத்து 3 பேர் அவனுக்கு சொல்லுவார். உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன். ஆனா பழி செலுத்த அவன் ஓங்குன பிற்பாடு 2 பேர் சொன்னார், ஒரு பேரு சொல்லல. எந்த பேரு சொல்லல? நேசகுமாரங்கிற பேரை சொல்லல. நேசகுமாரன் பலிபீடத்தில் வச்சுட்டான். அவன் எதை அதிகமாக நேசிச்சானோ அதை செக் பண்றதுக்காகவே தேவன் பண்ணார். இன்னைக்கு நம்முடைய சரீரத்தில் யாரை அதிகமாக நேசிக்கிறோம்? நீங்கள் கர்த்தரை அதிகமாக நேசிச்சிங்கன்னா கர்த்தருடைய காரியத்தை ஒன்றையுமே நீங்கள் முடக்க மாட்டீங்க. எதெல்லாம் நேசித்து அப்போ நமக்கு சூழ்நிலை, சந்தர்ப்பம், காரியம், விளையினம், கஷ்டம், வியாதியெல்லாம் பார்க்கறது இல்லை. அப்போ எல்லா இடத்துக்கும் போகிறோம். ஆனால் ஆண்டவருடைய காரியம்னு வரும்போது எனக்கு கொஞ்சம் விளையினம், எனக்கு கொஞ்சம் கஷ்டம், எனக்கு கொஞ்சம் சுகரு, ப்ரெஷரு, இந்த வேர்டெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் மாயையான வேர்டு, மாயையான வார்த்தை. அடிக்கடி சொல்லுவேன், பிஹெச்டி அப்படின்னா பெர்மனண்ட் ஹெட் டேமேஜ்னு அர்த்தம். ஆமாம், நல்லா படித்தவங்களாம் பாவம், ரொம்ப பெரிதாகும். அதுக்காக படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, நல்லா படிக்கணும். ஒரு அம்மா மேலே போச்சு, கீழே வந்துச்சான்னு தெரில, போனேன் வந்துட்டா. ஒரு அம்மா மேலே
இதுக்கு போனாங்களே, ஸ்பேஸுக்கு போனாங்களே, வரல. அதை பற்றியெல்லாம் நான் சொன்னது சரியா போச்சா? போய் எவ்வளவு நாள் ஆச்சு? மனுஷனுடைய விஞ்ஞானம் அவ்வளவுதாங்க. மனுபுத்திரனுக்கு தேவன் பூமியை கொடுத்தார், தூதனுக்கு தான் தேவன் வானத்தை கொடுத்தார். மனுபுத்திரன் வாழத்தக்க ஒரே இடம் பூமி தான். ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்லி நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணாங்க. பைபிள் அழகா சொல்லியிருக்கு, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகராய நமக்கு தேவன் சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஞானியா இருக்கட்டும், தன் வாழ்க்கையில வியாதி பலனை வரும்போது ஆண்டவரை சார்ந்து கொள்ள முடியல, கர்த்தர் பரியார் என்று சொல்ல முடியல. எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, எல்லாம் சொல்றாங்க. உன் வியாதிக்கு காரணம் இதுதான் யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? நீ சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய பெரிய ஆளை போய் பார்க்க போறீங்க, யாராவது காரணத்தை சொல்றாங்களா? இல்ல. இதை செய்ய அதை செய்ய சரியாயிரும் சொல்லுவாங்க, இதுதான் காரணம், இதை நீ செய்யாதுன்னு ஒருவரும் சொல்லி தர மாட்டான். அப்போ நிறைய படிச்சு ஒரு லிமிட்டேஷனுக்கு மேல போன ஒரு பாடு, அதுக்கப்புறம் அவங்க சயின்டிஸ்ட் அப்படித்தான் இருப்பாங்களாம். அப்படினால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சரீரத்தினுடைய மேன்மை நம்ம அறியணும். அதனால இயேசு கூட இந்த உலகத்துக்கு வந்தபோது பாருங்க, அவரோடு இருந்தவங்க எல்லாம் படிப்பறியாதவர்கள், ஒண்ணுமே படிக்கல, ஸ்கூலுக்கே போல. அவங்க இயேசுவை பார்த்து கடல்ல குதிச்சவங்க. அப்படிப்பட்டவர்களுடைய அவர்களை கொண்டு தேவன் செஞ்ச மகத்துவமான காரியம்லாம் சொல்லி முடியாது. அப்ப தானியேலுடைய வாழ்க்கையிலும் பாருங்க, நல்லா ஜெபம் பண்றவனா இருந்தான். அடுத்து சிங்கம் சாக போறான், உயிர் போக போகுது, எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. ஆனா அவன் வாழ்க்கையில பாருங்க, உண்மையா விசேஷித்த ஆவி அவன்கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம சரீரத்தில் எந்த ஆவி இருக்கு? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சரீரத்தில் எந்த ஆவி இருக்கு? ஜெப ஆவி என்கிற ஒரு ஜெபிக்கிற ஆவி இருக்கிறதா? தேவனோடு ஒன்றி இருக்கிற, தேவனை நினைக்கிற, தேவனை சிந்திக்கிற, தேவனை பற்றி பேசுகிற இந்த ஸ்பிரிட் நமக்குள்ள எப்பொழுதும் இருக்க வேண்டும். இந்த கடைசி காலங்களில் அது தேவை. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவன் தேவனை நேசிக்கிறான், ஜெபிக்கிறவனை தேவன் நேசிக்கிறார். ஜெபிக்கிறவன் தேவனை கனம் பண்ணுகிறான், ஜெபிக்கிறவனை தேவன் கனம் பண்ணுகிறார். ஜெபிக்கிறவன் கர்த்தரை உயர்த்துகிறான், ஜெபிக்கிறவனை கர்த்தர் உயர்த்துகிறார். ஜெபிக்கிறவன் தேவனோடு நடக்கிறான், ஜெபிக்கிறவனோடு தேவன் நடக்கிறார். ஜெபிக்கிறவன் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறான், ஜெபிக்கிறவனோடு தேவன் ரகசியத்தை பேசுகிறார். இப்படி ஜெபத்தை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய ஜெபம்னு கேட்டுட்டே இருக்கிறோம். ஆனா இந்த ஜெபத்துடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அடிமைத்தனத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்பட மாட்டாது. உண்மையா ஜெபம் பண்ணா நம்முடைய சரீரத்தில் சிலவைகளை ஜெயிக்க முடியும். அப்ப சிங்கம் அவனை மேற்கொள்ள முடியல, அவனை தொட முடியல. பாருங்க, தொட முடியல. அதுக்கு ஒரு பரிசுத்தவான் அழகா சொன்னாரு, சிங்கம் அவனை தொட முடியாதுக்கு என்ன காரணம்? சிங்கத்துக்கு பிடிச்சது மாம்சம், தானியேலுடைய வாழ்க்கையில மாமிசம் இல்லை, ஆகையினால அவனை கடிச்சு சாப்பிடல அப்படின்றார். சிங்கத்துக்கு தேவை மாம்சம் தானே, மாமிசம் அவன்கிட்ட இல்ல. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த பிசாசுடைய கிரியை இல்லாவிட்டு அவன் நம்மகிட்ட வர போறான். அப்ப அவனுக்குரிய சரக்கு இருக்கிறதுனாலதான் அவன் பிடிக்க வரான். அப்ப சிங்கம் சேதப்படுத்தவில்லை, தானியேலை சேதப்படுத்தல. சிங்கம் சேதப்படுத்தாத ஒரு சரீரம் தானியேலுக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாடு. மணி 12 பாசம் எத்தனை மணிக்கு முடியும்? ரைட், ஓகே. ஒரு சீக்கிரம் முடிச்சிடறேன், அதுக்கு முன்னால முடிச்சிடலாம், நான் டைமே பார்க்கல. தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டு. இரண்டாவது, அப்போஸ்தலர் 28 அதிகாரத்துக்கு வரும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சேதப்படுத்தாத அடுத்த பகுதி, மேற்கொள்ள முடியாத அடுத்த பகுதி என்னன்னா, சர்ப்பம் நம்மளை சேதப்படுத்தக்கூடாது. 28ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில நீங்க 3வது வசனத்திலிருந்து வாசித்தா, பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. கையை கவிட்டு, சர்ப்பம் அவனுடைய கையை கவிட்டு. நிறைய பேர் பார்த்தாங்க, இப்பதான் இதுல இருந்து தப்பி வந்திருக்கிறான், பயங்கரமான அழிவுல இருந்து தப்பி வந்திருக்கிறான், இங்க மாட்டிக்கிற இவன் பயங்கரமான பாவியா இருப்பான் போல தெரியுது, இவன்லாம் மனுஷனா அப்படின்னு சொல்லி அவனை பத்தி தப்பா நினைக்கிறாங்க. இந்த ஆளுக்கு வேணும், சரிதான், இப்பதானே தப்பி வந்தார், அடுத்ததுல மாட்டாரு, அப்போ கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா கையில வீக்கிங்க ஒண்ணுமே இல்லை, அவன் சுகமானதை பார்த்துட்டோன்னா இவர் தேவதூதன். அப்ப இன்னைக்கு நிறைய அதிகமா எங்க பிரபலமா இருக்கு, எங்க அதிகமா இருக்கு, எங்க குவாலிட்டி இதா குவான்டிட்டி இருக்கு, இந்த பிரபலத்தை தான் அதிகத்தை தான் பாக்குறாங்க. கண்ணுக்கு தெரியற அந்த இதைத்தான் பாக்குறாங்க, இல்லாமல் குவாலிட்டி இருக்கா, தரம் இருக்கிறதா, அது இன்னைக்கு இல்லை. இதனாலதான் பிரச்சனை, குவாலிட்டி ஆனதுனாலதான் நிறைய இடங்கள்ல பிரச்சனை. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில குவாலிட்டியா எது அதிகமா இருக்கு? குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம், தரம் தான் ரொம்ப முக்கியம்.
தரம் போனா எல்லாமே போயிடும். அப்ப தரம் நம்முடைய வாழ்க்கையில சரியானதாய் காணப்பட வேண்டும். அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, சர்ப்பம் சேதப்படுத்த முடியல. எது தொட்டாலும் சரி, தேவன் அவனை எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தார். ஆகனால இந்த வருஷத்துல என்ன அது என்னை மேற்கொண்டுருமா, இது என்னை மேற்கொண்டுருமா, சிலர்லாம் திரும்ப திரும்ப சொன்னதே ரைம்ஸ் மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, நீ விசுவாசத்தின் வார்த்தையை பேசினா பரலோகம் சந்தோஷப்படும், நீ அவிசுவாசத்தின் வார்த்தையை பேசினா சாத்தான் சந்தோஷப்படுவான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம எது அதிகமாக பேசுகிறோம். அப்போ விசுவாசின் வார்த்தையை பேசும்போது தேவன் சந்தோஷப்படுவார். இந்த வாழ்க்கை விசுவாசம் உள்ள வாழ்க்கை. தேவன் எனக்கு மேன்மையான தந்திருக்கிறார், கண்டிப்பாக கர்த்தர் எனக்கு இதை செய்வார், என்னை எதுவும் மேற்கொள்ள முடியாது, நான் ஆண்டவருக்காக ஜீவிப்பேன், கர்த்தருக்காக வாழ்வேன், வியாதி என்னை மேற்கொள்ள முடியாது, பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது, பின்மாற்றம் என்னை மேற்கொள்ள முடியாது, மனுஷனுடைய வல்லமை என்னை மேற்கொள்ள முடியாது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பரிபூரணமாக விசுவாசித்து அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப பவுல் சொன்ன சில வேர்டெல்லாம் பார்த்து நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அவருடைய வார்த்தை எல்லாம் விளையாட பெற்ற பொறுத்தட்டில் தான் வைக்கணும். அவ்வளவு மேன்மையான வார்த்தையில் அவர் பேசிட்டே இருந்தார். ஒன்று குறைய 40 அடியாக 5 முறை வாங்கினாராம். என்ன சேதப்படுத்தப்பட்டுச்சு? அது மாதிரி யார் நினைக்கிறா? 5 முறை வாங்கியிருக்கிறார், 195 அடி வாங்கியிருக்கிறார். அவருடைய சரீரத்தில் எந்த சேதமும் இல்லையே. நம்ம இன்னைக்கு என்ன ஆண்டருக்கா பாடுபட்டிருக்கோம், என்ன கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு குடம் தண்ணி தூக்கிட்டு போக முடியல. இன்னைக்கு பழைய நாட்கள் நம்முடைய ஆட்கள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய முற்பிதாக்கள்லாம் எவ்வளவு ஆரோக்கியம் பண்ண, இன்னைக்கு அந்த ஆரோக்கியம் இல்லை. வீடுகளில் உட்கார்ந்து அதை பற்றி பேசுங்க, அதை பற்றி சிந்திங்க, பைபிள் எடுத்து வச்சு உட்காருங்க. உலகத்தான சந்தோஷப்படுத்துறதுக்காக எத்தனையோ பட்டிமன்றங்களை வச்சு அவனுக்கு தெரிஞ்ச வெளிப்படுத்தும்படி சந்தோஷப்படுத்துறான். ஆனா ஆவிக்குரிய சபைகள்ல குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், சபை எப்படி இருக்க வேண்டும், இந்த தேவன் கொடுத்த சரீரத்தை எப்படி பரிசுத்தமாய் கனமாய் ஆண்டுகொள்ள வேண்டும், இயேசுவை சந்திக்க சபையினுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று பேசப்படுற அனுபவம் குறைந்து வருகிறது. வீடுகள் அதை பத்தி தாய் தப்பம் பேசுறது இல்லை, பிள்ளைகளுக்கு சொல்லி தர்றது இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு, முன்னோர்கள் எப்படி ஜெபித்தாங்க, எங்க தாத்தா எப்படி ஜெபம் பண்ணார், எங்க பாட்டி எப்படி ஜெபம் பண்ணாங்க, எங்க அம்மா சொல்லி கொடுத்த ஆலோசனை என்ன, எங்க அப்பா சொல்லி கொடுத்த ஆலோசனை என்ன, எங்க ஊழியக்காரர் என்ன சொல்லிட்டு போனாரு, இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாம் சேதப்படுத்துதே, அவளை ஒன்றும் சேதப்படுத்த முடியவில்லை. இன்னைக்கு நான் எங்கே இருக்கிறேன்? இதை யோசித்து சிந்தித்து தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அழுவோமானால் கர்த்தர் நம்மளை திரும்ப கொண்டு வருவார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, சாவுக்கு ஏதுவான எதை குடித்தாலும், சாவுக்கு ஏதுவான எதுவா இருந்தாலும் மனுஷனை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. லூக்கா 10:19 அழகா எழுதப்பட்டிருக்கு. இதனுடைய விவரத்தை எபிரேயர் 11 அதிகாரத்துக்கு வரும்போது காலைல கூட பாஸ் பண்ணார். விசுவாச வீரர்கள் விசுவாசத்தினால் ராஜ்யங்களை ஜெயித்தார்களாம். ஜெயித்தார்கள், எல்லாருடைய அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார்கள், பட்டயக்கருக்கு தப்பினார்கள். விசுவாச வீரர்களுடைய வாழ்க்கையிலே வித்தியாசமான சூழலை தள்ளப்பட்டாங்க, நிறைய சித்திரவதை செய்யப்பட்டாங்க. என்ன பண்ணாலும் அவருடைய வாழ்க்கையில எதை கொடுத்தாலும் அவளை ஒன்றும் செய்ய முடியவில்லை, எல்லாவற்றையும் அவர்கள் ஜெயித்தார்கள். சாவுக்கு எதுவான எதை குடிச்சாலும் சரி. ஒன்று சொல்லட்டா, உங்களுக்கு சொன்னா ரொம்ப புரியும். கடந்த ஆண்டுல நல்லா எனக்கு அதை உணர முடியுது, ஃபீல் பண்ண முடியுது. அப்படியாவது உங்களுக்கு விசுவாசம் வருமா? அப்போவாது கை தட்டி ஆமேன்னு சொல்றீங்களான்னு பார்ப்போம். ஏன்னா சில பேர்லாம் அப்படியே ஒன்றுமே இல்லாமல் இருக்காங்க. ஒரு கட்சிக்காரங்க கூட கட்சிக்காக பேசும்போது 2 வார்த்தை சத்தம் விடுறான், கோஷம் விடுறான், கை தூக்குறான், அப்படி இப்படி அசைக்கிறான். நம்ம ஆட்கள்கிட்ட ஒன்றுமே இருந்த நாட்கள் இல்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகம் அல்லையா சொல்லுங்களேன். எனக்கு 2023 கடைசியில் இந்த காலில் கீழே லேசாக ஒரு புண்ணு வந்துச்சு. சம்பந்தமே இல்லை, ஒன்றுமே இல்லை, எப்படி வந்து எனக்கே தெரில. ஆனால் ஆறவே இல்லை. ஒரு 2 மாதம், 1 மாதத்துக்கு மேலே ஆகிட்டு. அது ஆறணுன்னு அடுத்து இந்த நக்கில் சம்மந்தமே இல்லை, சும்மா ஒரு கொசு கடிச்சது மாதிரி இருந்துச்சு, அது சுற்றி சிகப்பாக இருந்துச்சு, அவ்வளோதான். திடீர்னு பார்த்தீங்கன்னா அது புண்ணாகி பெருசாகிட்டு, ஆறவே இல்லை. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னென்ன என்னால் கண்டுபிடிக்க முடியல. அது ஆறி 3வது அடுத்த ஒரு புண்ணு கீழே இந்த காலில் வந்துச்சு. இது 3 என் வாழ்க்கையில் மறக்க முடியும். ஃபோட்டோ எடுத்து பத்திரமா வச்சுருக்கிறேன். ஏன்னா சில நேரங்கள் சில பேர் பேசும்போது நம்ப மாட்டாங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எதை குடித்தாலும் அது நம்மளை மேற்கொள்ள மாட்டாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அம்புகள் வீசப்பட்டாலும், எது என்ன பண்ணாலும், உங்களுடைய சரீரம் கர்த்தருக்கு உகந்ததாக இருக்குமானால் எதுவும் உங்களை சேதப்படுத்தாது.
சிலர் சொன்னாங்க, எங்கள் அம்மா கூட சொன்னாங்க, அதில் காலில் ஏதாவது ஒத்தனம் கொடுப்பா, ஏதாவது நிறைய பேர் நாட்டு வைத்தியம் மாட்டு வைத்தியம்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், ஒன்றுமே பண்ண மாட்டேன் ஆண்டவரே, இது எனக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, நான் உங்களை சார்ந்திருக்கிறேன், நீங்கள் ஜீவனை தந்தா நான் இருப்பேன், உங்களுக்கு பிரியமில்லாத எதையும் நான் செய்யவே மாட்டேன். தெளிவான முடிவில் இருந்தேன், தெளிவான முடிவு, அதில் மாற்றவே இல்லை. இதுக்கு முந்தி எத்தனை முறை இப்படி அடிபட்டு காயம் வந்திருக்கு, அந்த தழும்புகள்லாம் மாறிட்டு. ஆனால் நான் சொன்ன இந்த 3 தழும்பு என் லைஃப்பில் இது வரைக்கும் மாறல, அப்படியே இருக்கு. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது மற்றபடி பிசாசனுடைய கிரியே போராட்டம் நம்மளை மேற்கொள்ளும்படி வந்ததான பகுதி. இந்த நேரங்களில் போய் நான் நிறைய பேர் ஆலோசனை கேட்டிருந்தா நிறைய பேர் நிறைய ஆலோசனை கொடுத்துருப்பாங்க. அப்படி நான் கேட்காம என்னை பார்த்தவங்க நான் கேட்டேன், என்ன பாஸ்டர், என்ன பிரதர், உங்களுக்கு சுகரா? எந்த வேர்டு எனக்கு பிடிக்கலையோ, எந்த வேர்டு நான் வெறுத்தேனோ அதே வேர்டு என் காதுகளை பல நேரங்கள் துணிக்கும்னு நிறைய பேர் கேட்டாங்க. போய் பாருங்க, அங்கே போய் பாருங்க, இங்கே போய் பாருங்கன்னு கேட்டு சொன்னாங்க. பிரத்யேகமா இது மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கையில் சில வேர்டெல்லாம் சில வார்த்தைகள் சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் அதை கேட்டு நீங்கள் பிறகு உட்கார்ந்து சிந்திப்பீங்க, யோசிப்பீங்க, கலங்கலாம். இந்த காலையில் ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில் யார் என்ன வார்த்தை சொன்னாலும் சரி, அதை குறித்து கலக்கம் இருந்தாலும் சரி, இந்த காலையில் அந்த கலக்கத்தை மாற்றும்படி கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கும்படி விரும்புகிறார். எதுவும் மேற்கொள்ளாதே. ஒருவேளை உங்களை கெடுக்கும்படி அழிக்கும்படி யாராவது ஒருத்தங்க ஏதாவது கொடுத்திருந்தா கூட, நீங்க குடிச்சிருந்தா கூட, அது ஜீவனாத்தான் மாறும். விஷம் கொடுத்து குடிச்சா கூட விஷம் நம்மளை ஒன்றும் செய்யாது. இந்த சரீரம் அப்படிப்பட்ட சரீரம், அவ்வளவு விசேஷமா கர்த்தர் வச்சிருக்காரு. அதனாலதான் எங்களுக்கு ட்ரைனிங் மாஸ்டர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. ஒளி தெரிந்த போது, தம்பி சாப்பிடும் போது நாக்கில் படக்கூடாது, அப்படியே உள்ள போயிடணும், பசி ருசி அறியாதுன்றாரு. அது உண்மைதான். பசிக்கிறவனுக்கு ருசி தேவையில்லை. நல்லா பசி இருக்கிறவங்களுக்கு டேஸ்ட் பார்க்கவே மாட்டாங்க. என்ன எல்லாரும் அமைதியாயிட்டியே? ஆமென். இது என் அனுபவம் தான். வெறும் சோறு ஒரு பிளேட்டில் கொடுங்க, சாப்பிட்டு பேசாண்டு போயிடுவேன். குழம்பு கொண்டா, ரசத்தை கொண்டா, கூட்டை கொண்டாங்கிற வேலையே இருக்காது. ஏன்னா பசி. நல்லா பசிக்கிறவங்களுக்கு என்ன கொடுத்தாலும் கசப்பான பதார்த்தமும், இதுதான் நீதிமொழியில் இருக்கு. கசப்பான பதார்த்தம் அது தித்திப்பா இருக்கு. அதனால இன்னைக்கு நல்லா வாய்க்கு ருசியா சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஆவிக்குரிய பிரகாரமாக எடுத்துக்க. எந்த அளவுக்கு தாகம் இருக்கோ, எந்த அளவுக்கு பசி இருக்கோ, அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை நீங்க ஆர்வமா கேட்பீங்க. நீங்க நிறைய பேர் அமைதியா இருக்கிற காரணம் தேவ சமூகத்தில் பசி இல்லை, அந்த தாகம் இல்லை, அந்த வாஞ்சை இல்லை, விருப்பம் இல்லை. அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய அந்நிய சத்தங்கள் வரும். எதை நீங்க சாப்பிட்டாலும் சரி, உங்களுக்கு தெரியாம எதை கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் சரி, கர்த்தர் உங்களுடைய சரீரத்தை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். யார்ட்டையும் போய் எங்கேயும் போய் அதை கேட்டு இதை கேட்டு அதுவாச்சா இதுவாச்சா இது இப்படியா அது எப்படியா ஒன்று நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இது செஞ்சுட்டாங்களா அது செஞ்சுட்டா. இன்னைக்கு உலகத்தில் அது கொஞ்சம் ட்ரெண்டு போயிட்டு இருக்கு, நிறைய போயிட்டு இருக்கு. உண்மையா ஆண்டவரை சார்ந்து நேசிக்கிறவங்கள, கர்த்தரை சார்ந்து இருக்கிறவங்கள, எதை விசுவாச வீரர்களுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்களே, ஒன்றும் அவங்கள ஒன்றும் பண்ண முடியல. அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார்கள், விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. சிறிகளை சாவ கொடுத்த பிள்ளைகள் உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். அப்ப அப்படிப்பட்ட மார்க்கம் இந்த மார்க்கம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மார்க்கம் இந்த மார்க்கம். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? சின்ன சின்ன காரியத்தோட நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். எங்களுக்கு ஒரு பாஸ் சொல்லி கொடுத்தாரு, நீ சிம்டம்ஸ் பார்த்தனா கிறிஸ்தவனே கிடையாது அப்படின்ட்டு. சிம்டம்ஸ் பார்த்தாலே முடிஞ்சு போச்சு. இப்போ நான் இருக்கிறேன், நல்லா பேசிட்டு இருக்கிறேன், என்னை கொண்டு போய் இப்போ செக் பண்ண முடியும்னு வச்சுங்களேன். அவன் பார்த்துட்டு, உங்களுக்கு கொஞ்ச நாளாகவே இந்த பிரச்சனை இருக்குது, ஆனால் சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க, இப்போ போய் சரியாக பாருங்க, என்ன பிரச்சனைன்னு சொன்னால் என்ன ஆகும்? என் விசுவாசம் கூடுமா குறையுமா? இப்போ இந்த காரணத்துக்காக தான் அவங்க அன்றைக்கே சொல்லி கொடுத்தாங்க, சிம்டம்ஸ் பார்த்தாலே முடிஞ்சு போச்சு. அங்கேயே நமக்கு அவிசுவாசம் உள்ளே வந்துடும். கண் ஒரு மாதிரி மஞ்சளாக இருக்கு, மஞ்சள் காமாலையாக இருக்குமோ, ஒரு மாதிரி தலை சுற்றிட்டே இருக்குது, லோ ப்ரெஷராக இருக்குமோ. நான் கேட்குறேன், இது 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 எல்லாத்தையும் இவ்வளோ உட்கொள்றீங்களே, இவ்வளோ இது எங்கே சொல்லியிருக்கு? இது யாரு சொன்னா? அதை நான் சொன்ன முன்னாடியே அடித்தேன். இந்த பிஹெச்டி முடிச்சவங்க எல்லாம் பாவம், ரொம்ப பரிதாபம், ரொம்ப பரிதாபம். ஜனங்களை குழப்பி பிரஷர் சுகர் இது இயல்பாவே தேவன் உண்டாக்குறது மனுஷனுக்கு இருக்கு. அவன் செய்ய வேண்டியதை சரியா செஞ்சு நல்லா உழைச்சி ஓடி சாப்பிட்டு குடும்பத்தை நடத்தினா அந்த சுகர் நார்மலாக தான் இருக்கும். தேவனை நேசிச்சு தேவனை பின்பற்றி சரியான வேலையை செய்யாம சரியா இல்லாதனால அது கூடி குறையுது. இது ஒரு பெரிய ரகசியமா? கூடிட்டு குறைஞ்சிட்டு இது அதை பண்ணணும் இதை பண்ணணும் இதை செய்யுங்க அதை செய்யுங்க இப்படின்னு சொல்லி மருந்து டப்பாவோடய அலைகிறாங்க. என்ன சொல்ல வந்தனா, ஒரு காலத்தில் சிலர்லாம் ஆவியில் நிரம்பினா அந்நிய பாசனை பேசினா எங்கேயோ கேட்குமா. அப்படிப்பட்டவங்கெல்லாம் இன்னைக்கு ஜெயிக்க முடியாமல் சிலதை சார்ந்து பிடிச்சு வச்சுக்கிறாங்க. நாங்கள் இதை சந்தோஷமாக பேசலை, வேதனையோடு பேசுகிறேன்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்களுக்கு வயசாக இருக்கலாம், நீங்கள் எங்கேயோ ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கலாம், உங்கள் வேலை உங்கள் நிலவரம் யாருக்குமே புரியாமல் இருக்கலாம். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவர் எனக்கு கொடுத்த சரீரம் விசேஷமான சரீரம் ஆண்டவரே, எதை குடித்தாலும் மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஆண்டவரே, அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஆண்டவரே என்று சொல்லி ஆவியில் நிரம்பி பாருங்கள். அந்த சரீரத்தில் தேவனுடைய வல்லமை அபரிதமாய் தங்கும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாலாவதாக, அக்கினி மேற்கொள்ளாத சரீரம். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையிலே இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிறவங்களா இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு பயங்கரமான சோதனை. அவனை அழிக்கணும், அவனை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லி அக்கினியில கொண்டு போய் போட பிரயாசப்பட்டாங்க. வைராக்கியமா பேசினாங்க, வைராக்கியமா சொன்னாங்க, சத்தியத்துக்கு ஆண்டவருக்காக நின்றாங்க. இன்னும் அக்கினி 7 மடங்கு சூடாக்கப்பட்டது, இன்னும் 7 மடங்கு சூடாக்கப்பட்டது. ஒருவேளை இந்த மார்க்கத்துக்காக, இந்த சத்தியத்துக்காக, உபதேசத்துக்காக நிற்கும் போது சில நேரங்கள் அக்கினி இன்னும் 7 மடங்கு கூட அதிகரிக்கலாம். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த அக்கினிக்குள்ளேயே ஒரு விசேஷமான சரீரத்தை தேவன் தரப்போறார். ஹல்லேலூயா. செங்கடலுக்கு நேரம் வர்றாங்க, வழியே இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. சில நேரம் நீங்க கடந்து போவீங்க, ஆராதனைக்கு வந்திருக்கலாம், என் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை, நான் எப்படி இதை மேற்கொள்ள போகிறேன், எப்படி ஜெயிக்க போகிறேன், இப்படி ஒரு மாட்டிட்டேனே, சிக்கிட்டேனே, இப்படி ஒரு கடன் பிரச்சனை, இப்படி ஒரு காரியம் இருக்குது, இப்படி ஒரு நெருக்கம் இருக்குது, இப்படி ஒரு வியாதி இருக்குது, வெளியே நடமாடவே முடியாது, என்ன பண்ண போகிறேன், அடுத்து வழியே இல்லையே, நான் எங்கே போகிறதுன்னு யோசிக்கலாம். அவர்கள் வரும்போது செங்கடல் வழி இல்லாமல் நின்றாங்க. வழி இல்லாத இடத்துல தேவன் வழியை உருவாக்கினார். அடுத்த அக்கினி வைராக்கியமா பேசினான், 7 மடங்கு சூடாக்கப்பட்டாச்சு. ஆனா அவங்க தூக்கிட்டு போனவன் கருகி போனானா, உள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு சேதமும் வரல. இது என்ன சடங்காச்சாரமா? இது என்ன சம்பிரதாயமா? இது என்ன ஒரு கதையா? உண்மை சம்பவம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்காக வைராக்கியமா அவங்க செயல்பட்டதுனால, சத்தியத்தை பேசுறதுனால, உண்மையா இருந்ததுனால அந்த சரீரத்தை அக்கினி சேதப்படுத்தவே முடியல. சேதப்படுத்த நினைத்தவங்க சேதமானார்கள். நீங்க ஆண்டவருக்காக நின்று பாருங்க, யாரெல்லாம் உங்களை சேதப்படுத்த நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் சேதமடைவார்கள். உங்களுக்கு ஒரு சேதமும் வராது, ஒரு சேதம் உங்களுக்கு வராது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னும் நேசிங்க, இன்னும் பேசுங்க, இன்னும் அவரை ஆராதிங்க, இன்னும் அவரை சார்ந்து கொள்ளுங்க. எப்படிப்பட்ட காரியங்கள் யார் செஞ்சாலும் ஒன்றும் பலிக்காது. ஹல்லேலூயா. காரணமெல்லாம் விட்ட சாபம் தங்காதே. இதை விசுவாசிங்க. இந்த வார்த்தையை பிடிச்சு இந்த வாரமெல்லாம் தோத்திரம் பண்ணுங்க, பெரிய பலனாளிகள் மாறுவீர்கள். இன்னைக்கு பலவிதமான அக்கினி சுத்தி சுத்தி வருது. வீழ்த்துறதுக்கு, அநேகரை வீழ்த்துறதுக்கு, ஒன்றுமில்லாம ஆக்கிறதுக்கு பல விதங்களை வருது. அவங்க சொன்னாங்க, நாங்கள், அந்த வேர்டு ரொம்ப அருமையான வேர்டு, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எங்களை விடுதலை ஆக்கினாலும் சரி, ஆக்காம போனாலும் சரி. எவ்வளவு பெரிய தீர்மானம் பாருங்க, எவ்வளவு பெரிய உறுதி. இன்னைக்கு நிறைய பேர் சுகம் ஆகுதான்னு பார்ப்போம், முடிஞ்சா பார்ப்போம், முடியாட்டா கிம்ஸுக்கு போகலாம், முடிஞ்சா பார்ப்போம், முடியாட்டா அங்கே போயிடலாம், முடிஞ்சா இங்கே பார்ப்போம், இல்லாட்டா அடுத்த இடத்துக்கு போகலாம். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ஒரு இதை நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். எங்கேயுமே எதிர்பார்க்கணும், ஒரே முடிவு தான், எதுவானாலும் எனக்கு ஏசப்பா மட்டும்தான். இந்த இடத்த அவங்க கொடுத்தாங்க, வேற எந்த ஆப்ஷனும் அவங்க கொடுக்கவே இல்லை. இவங்களும் போய் வேற யார்ட்டையும் சொல்லி உட்கார்ந்து இது பண்ணல, தெளிவான ஒரு பகுதியில் அவங்க நின்றாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி எத்தனையோ முறை கேட்டிருக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். அப்ப நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறாரே, அவர் ஜீவிக்கிறாரே, ஏன் அந்த தேவனால செய்ய முடியாது? நீ எப்படிப்பட்ட அக்கினி பரீட்சையாக இருந்தாலும், சோதனையாக இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும் அவைகளை மாற்ற, அவைகளிலிருந்து வெளியே கொண்டு வர தேவன் வல்லவராக இருக்கிறார். சில சோதனை, சில பிரச்சனை, சில போராட்டங்கள் சிலருடைய வாழ்க்கையை, சில சரத்தை உடைக்கிறது, அவளை ஒண்ணுமில்லாம ஆக்கிறது. அப்படி ஆக்கக்கூடாது. நாம் அதில் எழுப்பி வரணும். இது என்ன ஒன்றும் செய்ய முடியாது. நாம் அப்படி ஆண்டவருக்காக நிற்கும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்றதுல அவர் வல்லவராக இருக்கிறார். அப்ப அக்கினி சேதப்படுத்தாத ஒரு சரீரம் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு கிடைத்தது. சாவுக்கு ஏதுவான எந்த விஷத்தாலும் சேதப்படுத்தாத ஒரு சரீரம் விசுவாச வீரர்களுக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. சிங்கம் சேதப்படுத்தாத ஒரு சரீரம் தானியேலுக்கு கிடைத்தது. சர்ப்பம் சேதப்படுத்தாத ஒரு சரீரம் பவுலுக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. 5ஆவதாக இயற்கை சேதப்படுத்தாத ஒரு சரீரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். வாசிங்க 121ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை வாசிப்போம். பகலிலே வெயிலாகிலும் பகலிலே வெயிலாகிலும்
இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. இன்னைக்கு இயற்கை மனிதனை சேதப்படுத்துது. இன்னைக்கு இருக்கிற பணிகள், இன்னைக்கு இருக்கிற வெயில், இன்னைக்கு இருக்கிறதான சில சூழ்நிலைகள் பாருங்க, தண்ணீர், இதெல்லாம் மனுஷன் இன்னைக்கு சேதப்படுத்துது. பல விதங்களில் மனுஷன் பயப்படுறான், சூழ்நிலைகளை பார்க்குறாங்க. ஆனால் இயற்கை கூட நம்மளை சேதப்படுத்த முடியாதுங்க. அப்போ நம்ம எவ்வளோ விசேஷமானவங்க, நம்ம எவ்வளோ மேன்மையானவங்க, கர்த்தர் நம்மளை எவ்வளோ மேன்மையாக வச்சிருக்காரு. ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு நன்றியாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இயற்கை நம்மளை சேதப்படுத்த முடியாது. எங்கே போனாலும் சரி, இந்த ஃபெய்த், இந்த விசுவாசத்தில் வளரணும். பயிற்சிங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சிகளை கொண்டு வாருங்க. இயற்கை சேதப்படுத்த முடியாது. வசனம் அப்படித்தான் இருக்கு. பகல்ல வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும். அங்கே அமெரிக்காவில், ஆப்பிரிக்காவில், இந்தியாவில், தமிழ்நாட்டில், இலங்கையில் அப்படி சொல்லப்படலை. ஏதாவது ஒரு நாட்டை மென்ஷன் பண்ணியிருக்கா? ஏதாவது ஒரு நேரத்தை மென்ஷன் பண்ணியிருக்கா? கால சூழ்நிலையை மென்ஷன் பண்ணியிருக்கா? இல்லை. பகலிலே வெயில், அது எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி. இரவில் நிலவாயிலும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு மனுஷன் பாருங்க, இயற்கையால் பல விதங்களில் அவன் சேதப்படுத்த போகிறான். இயற்கை இன்னைக்கு சிலர் மேற்கொள்றதா மாறு. அமாவாசையானா சிலருக்கு பிரச்சனை. அமாவாசையானா கை பெருசாயிருது. திடீர்னு பார்த்தா கொப்பளம் வந்துடுது. அமாவாசை பௌர்ணமி வந்தாலே சிக்கல். ஏன்னா இன்னைக்கு அப்படி இருக்கு. இன்னைக்கு என்ன அமாவாசையா? அப்போ வரத்தான் செய்ய அந்த இது. அமாவாசைக்கு வருமா? அமாவாசைக்கு கையில் சேப்பாக வருமா? அமாவாசைக்கு அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குமா? இது என்ன, இது எப்படி, என்ன கான்செப்ட் இது? இப்படி சில சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்கள் உலகத்தில் இருக்கு. மனுஷன் சிலதை வச்சிருக்கிறான், நேரம் காலம்லாம் பார்க்குறான். ஆனால் இயற்கையை நம்மளை ஒரு நாள் சேதப்படுத்த முடியாது. காற்றையும் கடலையும் அவர் அமைதலாக்குகிற கர்த்தர். அதனால இயற்கையை கண்டு, சூழ்நிலையை கண்டுலாம் நம்ம வாழ்க்கையில சோர்ந்து போக வேண்டாம். அது கூட நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. ஆறாவதாக, நேரில் நான் முடிக்க விரும்புகிறேன். ஆறாவதாக அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, அங்கே 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க வேண்டாம், 36 வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் வாசிங்க. உங்களில் ஒருவனுக்கு பொருள் சேதம் வறுமை இல்லாமல் பிராண சேதம் வராது. அந்த கப்பல் பிரயாணத்தில் நிறைய பொருள் சேதம் வந்துச்சு. ஒருத்தருக்கு என்ன வரல? பிராண சேதம் வரல. இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாம் நம்மளை சேதப்படுத்துறது மாதிரி வரலாம். அது ஒன்று நம்மளை சேதப்படுத்த முடியாது. வேலை, பணம், காரியம், சிலதெல்லாம் சிலர் சேதப்படுத்துறது மாதிரி அது சேதமடைஞ்சு போகலாம். அதுவால் நாம சேதமடைவது இல்லை. சிலருக்கு சில குடும்பம், சிலருக்கு சில பணம், சிலருக்கு சிலருடைய காரியங்கள், வேலைகள் சிலரை சேதப்படுத்துது. இன்னைக்கு நம்ம பண்ற ஆவிக்குரிய இந்த பிரயாணம் நம்மளை சேதப்படுத்த முடியாது. இந்த பிரயாணத்தில், இந்த வாழ்க்கையில நம்ம தூரமா போயிட்டு இருக்கோம். இது நம்மளை கஷ்டப்படுத்த, தடை பண்ண முடியாது. எப்படி ஆனாலும் சரி, அந்த பிரயாணத்தில் நாம தப்பி பிழைப்பதற்கு கர்த்தர் நமக்கு சகாயராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசமாய கப்பல், இந்த ஆவிக்குரிய பிரயாணத்தில் எப்படிப்பட்ட வித்தியாசமான காத்தடிச்சாலும், கொந்தளிப்பு வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனையானாலும், இந்த விசுவாசமான பாதையில் நம்மளை எதுவும் சேதப்படுத்த முடியாது. பொருள் சேதம் வரலாம், பிராண சேதம் ஒரு நாள் நமக்கு வராது. நம்ம உயிரை எடுக்க யாருக்கு அதிகாரம் கிடையாது, நம்மளை அழிக்க யாருக்கு அதிகாரம் கிடையாது. அதன் மத்தியிலும் தப்பு வைக்கப்பட்டு கர்த்தரை உயர்த்த, தப்பி கரை சேர கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஏழாவது, கடைசியாக ஆதியாகமத்துக்கு வரும்போது, பாவம் மேற்கொள்ளாத ஒரு சரீரத்தை யோசேப்புக்கு ஆண்டவர் தந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளப்பட வேணுமானால் பாவம் இல்லாதவனாக, பரிசுத்தம் உள்ளவனாக, தூய்மையுள்ளவனாக இருந்தால் மாத்திரம்தான் இந்த சரீரம் எடுத்துக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 39ஆவது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அவன் சரீரத்தில் பாவம் மேற்கொள்ளும்படியாக அவன் இடம் கொடுக்கவே இல்லை. மேற்கொள்ளாத ஒரு சரீரத்தை அவனுக்கு தேவன் தந்திருந்தார். இன்னைக்கு நிறைய இடங்களை பாவம் சேதப்படுது. பாவத்துடைய வல்லமை சிலரை பாதிப்புக்குள்ளாக்குது, சில பிரச்சனைக்குள்ளாக்குது, கர்த்தருக்காக நிற்க முடியாதபடிக்கு தடை செய்கிறது. விசுவாச வீரர்களை பற்றி நீங்க வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 11:25 வாசிக்கும் பொழுது, மோசேக்கு பாருங்க, கண்ணு இருளடைஞ்சு போகவே இல்லை, பார்வை அவனுக்கு குறைஞ்சு போகவே இல்லை. தெளிவான தரிசனம், தெளிவான பார்வை, தெளிவான ஒரு பலன் அவன் வாழ்க்கையில காணப்பட்டுச்சு. இப்போ யாருக்குள்ள பாவம் இல்லையோ, யார் தன்னை சுத்தமா காத்துக் கொள்றாங்களோ, அப்படிப்பட்ட சரீரத்தில் எதுவும் குறைந்து போகாதே. ஹல்லேலூயா. அப்போ அங்கே ஆதியாகமத்தில் வாசிக்கும் பொழுது யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, அவன் சரீரத்தை சுத்தமானா காத்துக்கிட்டான். இதைத்தான் பவுல் சொல்றாரு, நீ உன்னை சுத்தமானா காத்துக்கொள், ஒருவன் மேலும் சீக்கிரம் அவன் கைகளை வையாதே.
மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே. பாவம் ஒரு வசீகரிக்கக்கூடியது, அது ஏமாற்றக்கூடியது. கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எனக்கு கொடுத்த சரீரம் விசேஷித்தவை. ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவன், உடையை பார்க்கலும் என் சரீரம் விசேஷித்தது. ஆண்டவரே, இந்த பூமியில் எதுவும் என்னை மேற்கொள்ளக்கூடாது. இந்த 2வது மாதத்தில் முதல் ஆராதனையில் கர்த்தாவே என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த கேட்ட வசனத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய சரீரம் விசேஷமானது. இந்த உலகத்தில் எந்த வல்லமையும் என்னை மேற்கொள்ளக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு ஒரு அபிஷேகம் தாங்கப்பா. வாயை திறந்து ஒவ்வொருத்தரும் கேட்போமா? எனக்கு ஒரு அபிஷேகம் தாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு அபிஷேகம் தாங்க ஆண்டவரே. உண்மையா உண்மையா உண்மையா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை நேசித்து பேசியிருக்கிறார். இன்னைக்கு நிறைய சேதம், நிறைய பிரச்சனை, நிறைய கண்ணீர், நிறைய கவலை, நிறைய துக்கம். நான் இனி என்ன செய்ய போறேன்? பல விதங்கள் எனக்கு சேதம் இருக்கு, பல விதங்கள் இந்த சர்றை எனக்கு ஒத்து வரலையே. நான் கர்த்தரை நேசிக்க வேண்டுமே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நல்லா நல்லா கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எனக்கு சிங்கம் சேதப்படுத்தாத ஒரு சரீரம் ஆண்டவரே, இயற்கை சேதப்படுத்தாத ஒரு சரீரம் ஆண்டவரே, சர்ப்பம் சேதப்படுத்தாத ஒரு சரீரம், அக்கினி சேதப்படுத்தாத ஒரு சரீரம் ஆண்டவரே, பாவம் சேதப்படுத்தாத ஒரு சரீரம், சாவுக்கு ஏதுவான எந்த வல்லமையும் சேதப்படுத்தாத ஒரு சரீரமாக என் சரீரத்தை கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. ரபாலா கரபாலா ரிபாலா ரேமானா ரே கரபாலா கரபாலா கரபாலானியா. ஆமென் 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 ஆமென். நல்ல வாயில திறந்து, நல்ல வாயில திறந்து ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க. நான் எழுதி போகும்போது ஒரு பலனோட போகணும் ஆண்டவரே. உராகா துடாபா கரபாலானியா. ஹalleluya ஹalleluya. சோதரம் 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 சோதரம். கர்த்தருடைய நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதரம் சோதரம்.